இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? உளுந்தங்களிக்கு கருப்பு உளுந்து, பச்சரிசி, சுக்கு, வெந்தயம் இவ்வளோத்தையும் மில்லில் கொடுத்து நான் பவுடராக திரித்து வச்சுருக்கேன். இதில் நம்மளுக்கு தேவையான பவுடரை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்து கையை வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஆப்ப மாவு இருக்குல்ல, அந்த மாதிரி பதத்தில் நம்ம இந்த மாவையும் தண்ணியே கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இனிப்புக்கு வந்து கருப்பட்டி எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட்டு. கருப்பட்டியும் நான் எங்கள் வீட்டில் வந்து பானை கருப்பட்டி இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவை உள்ளே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச கருப்பட்டி தண்ணி இருக்குல்ல, அதையும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா உடனே களி வந்து கட்டி கொடுத்துரும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் களி ஸ்டேஜுக்கு வர மாதிரி வந்த உடனே நம்ம நல்லெண்ணெய் டாப்பில் நல்லா ஊற்றிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஹீட் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் வந்து அப்படியே ஃபுல்லாக களியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது, எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த உளுந்தங்களி. பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி உள்ள பெண்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.